வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து பீஸா ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு லவ் கால்குலேட்டர். லவ் கால்குலேட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடிங் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது கோடிங் எக்ஸசைஸ். நானே இப்போ தான் வந்து கவுண்ட் பண்ணேன். ஸோ வெற்றிகரமாக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன். இந்த லவ் கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் இன்னொரு ஃப்ரெண்டு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நீங்கள், இன்னொன்று ஹிம் ஆர் ஹெர், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரூ லவ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பர்சன்டேஜ் மூலியமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட 2 ஃப்ரெண்டு நேம் வந்து எழுதிக்கிறேன். வாணி, ஓகே, ஜெனி, FERCHRISTY அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ லவ் அப்படின்னு தானே பார்க்க போகிறோம். TRUELOVE. ஓகே, இதில் வந்து T வந்து எத்தனை T இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 T இருக்குது. ஓகே, இது நான் வந்து இதில் எழுதலை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ரெட்டில் எழுதிக்கிறேன். 2 T இருக்குது. அண்ட் தென் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா R வந்து 3 R இருக்குது, 0, U வந்து E வந்து 1 இருக்குது, மறுபடியும் வந்து L வந்து பார்த்தீங்கன்னா 0, O வந்து பார்த்தீங்கன்னா 0, V வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அண்ட் E வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் 63% வந்து உங்களுக்கு லைக் லவ் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ரூலு. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. அண்ட் இதை மட்டும் பண்ணால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுறீங்க. பட் இது இல்லாமல் இன்னொன்று மெயின் பிக்சர் இருக்குது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 90, அதாவது பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டாம் அண்ட் ஜெரியாக இருப்பாங்க, லைக் டாம் அண்ட் ஜெரியாக இருப்பாங்க. அண்ட் 40 to 50க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓகே ஹீஸ் அ நார்மல் யுவர் லவ் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுடலாம். அண்ட் அதுக்கு மேலே இன்னொன்று எதுவும் இருந்துச்சுன்னா, ஐ மீன் இது ரெண்டும் இல்லாமல் லைக் நடுவில் இருக்குமா, ஸோ அது வந்து யுவர் பர்சன்டேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். ஐ ஹோப் யுவர் பர்சன்டேஜஸ் அப்படின்னு போட்டு அப்படி போட்டுடலாம். இதுக்கு தான் நம்ம வந்து எஃப்ஆர்எஸ் வந்து எழுதணும். ஸோ இதை மட்டும் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து பிரவீன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்ஸாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த 2 நேமில் வந்து அப்படி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்மால் இ, இது வந்து கேப்சி. ஓகே, இது ரெண்டும் பைத்தான் படி ஸ்மால் இ வேறு, கேப்சி வேறு, இது ரெண்டும் வேறு இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையுமே வந்து ஸ்மாலாக எடுத்துக்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த வேரியபிள் கொட்டேஷன் முடிஞ்சுட்டு டாட் வச்சுட்டு லோயர் அப்படின்னு போட்டு இந்த பேரந்தசிஸ் போடணும். இப்போ இந்த கேப்சியையும் வந்து அது வந்து ஸ்மால் ஈயாக எடுத்துக்கும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இது ஸ்மால் இ, இதுவும் வந்து ஸ்மால் ஈயாக சேஞ்ச் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் லோயர் போட்டனால இப்போ இதுவே ரெண்டுமே ஸ்மால் இ. இப்போ இதுவும் ஸ்மால் இ, இதுவும் ஸ்மால் இ. இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒன்றா தான் எடுத்துக்கும், கன்சிடர் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் இது ரெண்டும் 2 கவுண்ட்டாக எடுக்காமல் 1 கவுண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம், பிரவீனில் வந்து கேப்சி போட்டு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு கவுண்ட் அப்படின்னு போட்டு மறுபடியும் இந்த இடத்துல எதை வந்து மென்ஷன், இப்போ இந்த இடத்துல இ இருக்குன்னா இந்த ஈயை வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ இந்த ஈயை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து தனியாக ஒரு கவுண்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட நோட் புக்கில் வந்து ஃப்ளோ சார்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். அண்ட் தென் அதை கோடாக எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பைச்சாமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 30 minutes ஆச்சு லைக் ஸ்டஃப் ஆனால் தான் உங்களுக்கே வந்து புரியும். இப்போ நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. லெட்ஸ் சே இப்போ நம்ம யூசர்ட் வந்து என்ன வாங்கணும், வாட் இஸ் யுவர் நேம், 2 பேர் வாங்கணும். ஸோ நான் என்ன யூசர்ட் வந்து நேம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு வந்து போட்டேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து என்டர் யுவர் நேம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக ஹிஸ் அண்ட் ஹெர் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன்.
ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணணும். அப்போனா தான் இது வந்து லைக் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து கம்பைன் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கம்பைன் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு நேம் 1 and நேம் 2, விச் மீன்ஸ் இப்போ நமக்கு இது எப்படி தரும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரெண்டையும் இப்போ 2 1 அப்படின்னு இருக்குன்னா நமக்கு 21 தரும். அதை ஆட் பண்ணாமல் 21 தரும். அதே மாதிரி தான் நேம் இருந்துச்சுன்னா ரெண்டு நேமே வந்து இதை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. நான் இப்போ மறுபடியும் வந்து லோயர் கேஸ் ஸ்ட்ரிங், அதாவது இப்போ ஒரு வேளை அது கேப்ஸாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் நம்ம வந்து லோயர் கேஸாக வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் வேரியபிள் நேம்லாம் வந்து இதில் வைக்கிறேன். ஐ மீன் வேரியபிள் நேம் புரிகிற மாதிரி வைக்கிறேன். லோயர் கேஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு கம்பைன் ஸ்ட்ரிங், அதாவது இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டையுமே லோயர் கேஸாக எடுத்துக்க அப்படின்னு நம்ம வந்து இந்த வேரியபிள் நேமை போட்டு டாட் வச்சுட்டு லோயர் கேஸ் அப்படின்னு வந்து போட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு, இப்போ டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு லோயர் கேஸ் ஓகே, லோயர் கேஸ் அப்படின்ட்டு போட்டு இதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஐ மீன் இப்போ ஒரே இதே ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ட்ரூக்கு டி தானே வரும். ஸோ அதனால் டி அப்படின்னு போகிறோம். இதே மாதிரி TRUELOVE அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணணும். விச் மீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, TRUA அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு T + R + UE அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இது நமக்கு என்ன பண்ணி தரும், ஜஸ்ட்டு கன்கார்டினேட் பண்ணும், ஆட் பண்ணாது. ஓகே, சாரி, ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சாரி, ஆட் பண்ணி கொடுத்துருன்னா இப்போ 3 2 அப்படின்னா 3 2 5 அப்படின்னு ஆட் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இது கன்கார்டினேட் பண்ணாது, ஆட் பண்ணி கொடுத்துரும். நானே ஒரு செகண்டில் வந்து குழம்புறேன். மறுபடியும் லவ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா LOVE இஸ் ஈக்குவல் டு L + O + V + E அப்படின்னு போட்டோம். இப்போ தான் நமக்கு மெயின் இதே ஆகுது. இப்போ நம்மளோட லவ் ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு LOVE அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் ஃபைனல் ஸ்கோர் விச் மீன்ஸ் ஓகே. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் STR ஒரு நிமிஷம் TRUE + லவ், இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்காகவே வச்சுருக்கணும். இது ரெண்டும் இப்போ அதாவது இது இன்புட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இதாக மாற்றலை. இது வந்து நமக்கு இன்டீஜராக தான், என்னதான் இருந்தாலும் இது ஸ்ட்ரிங்காக தான் வரும். மறுபடியும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கிறோம். ஓகேவா? இது பார்க்குறப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் மறுபடியும் STR அப்படின்னு போட்டு இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நான் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு கீழே 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து நீங்கள் 2 பேரும் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருப்பீங்க அப்படின்னு வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இஃப் லவ் அண்டர்ஸ்கோர் SCORE ஸ்கோர் இது வந்து பார்த்திங்கன்னா <10, இந்த இடத்துல நம்ம R யூஸ் பண்ணணும். ஓகே, R LOVE லவ் ஸ்கோர் R அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரே நிமிஷம் LOVE லவ் ஸ்கோர் இந்த இடத்துல 90 தானே, 90க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா print F-string யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மல்டிபிள் இதை யூஸ் பண்ணனால யுவர்ஸ் லவ் ஸ்கோர் இஸ் அப்படின்னு போட்டு அண்ட் யூ go together like
டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு போடுறேன். ஓகே, நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பீங்க அப்படின்னு போடுறேன். ஓகே, ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இப்போ நான் வந்து எலிஃப் வந்து ஆட் பண்ணும், ஏன்னா நம்மள்ட்ட 2 கண்டிஷனுக்கு மேலே இருக்குது. ELIF அப்படின்னு போட்டு லவ் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ லவ் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40. 40க்கு மேலே இருந்தால் ஓகே. இந்த இடத்துல மறுபடியும் அண்டு இந்த இடத்துல எதுக்கு இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் இப்போ ஆர் யூஸ் பண்ணோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வரும் இது வரும். ஐ ஹோப் இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல முன்னாடி ஆர் யூஸ் பண்ணோம், இப்போ அண்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஃப் ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிட்டு யுவர் CORE ஸ்கோர் இஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் LOVE லவ் ஸ்கோர் அண்ட் யூ ஆர் இந்த இடத்துல நம்ம யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு போடுவோம். சும்மா ஐ மீன் இது வந்து நார்மல் தானே, யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு போட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இது நம்மளாக ரைட் பண்ணுறதா, நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பிரிண்ட் யுவர் லவ் ஸ்கோர் இஸ் சும்மா நார்மலாக டைரெக்டாக வந்து அண்ட் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேணும். ஓகே, சும்மா போட்டுறோம். விச் மீன்ஸ் இதுக்கு நடுவில் எது இருந்தாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம இது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அண்டு யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். இப்போ நான் லெட்ஸே இதை வந்து ரன் பண்ணுறேன். இது ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் பெருசாக வச்சா உங்களுக்கு தெரியாது. அதாவது இப்போ நான் வந்து ஷிஃப்ட் இதையும் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும், ஐ மீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நேம் வந்து நான் என்ன வச்சேன் அப்படின்னா KRITHI கிருத்திகோ PA வாணி அண்ட் தென் இன்னொரு நேம் வந்து JENIFERCHRISTY அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் இன்டென்ட் ஸ்ட்ரிங்கு இன்டீஜர் 23வது லைனில் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுது 23, விச் மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு இன்டீஜர் இருக்குது. அதனால நமக்கு வந்து என்ன ஆகுது, இது வந்து ஐ மீன் இது வந்து ஸ்ட்ரிங்கு, இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம வந்து இன்டீஜராக வந்து மாற்ற போகிறோம். இப்போ நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டீஜர் போட்டேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நேமில் KRITHIKO VAANI அண்ட் இன்னொரு நேமு JENIFERCHRISTY பார்த்தீங்கன்னா 73 ஸ்க்ரோர் அப்படின்னு வருது. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நம்ம ஏதோ வந்து நான் அந்த வீடியோவில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ட்ரூவில் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். T வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கா, 1 2 ஓகே, இப்போ 2 பாயிண்ட்டு. R வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இப்போ 5 பாயிண்ட் இருக்குது. அண்ட் ஈயில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்னொரு 2 விச் மீன்ஸ் 6. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 2 3 2 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 3 7 தான் வருது. அதனால இங்கே 73 அப்படின்னு வருது. நான் அந்த வீடியோவில் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன் 63 அப்படின்ட்டு. நான் 2 வந்து சொல்லாமல் ஒரு ஈக்கு மட்டும் அதை சொல்லியிருப்பேன். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் லெட்ஸே மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணிட்டு இப்போ பிரவீன் அப்படின்னு வந்து போடுறேன். எங்கள் அம்மா நேம் கல்யாணி அப்படின்னு போடுறேன். இப்போ யுவர் ஸ்கோர் இஸ் 34 அப்படின்னு வருது. இதெல்லாம் போய் ஓகே. ஐ ஹோப் நீங்கள் இந்த லவ் கால்குலேட்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
அண்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், விச் மீன்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். மேபி உங்களுக்கு சம் ஸ்டஃப் வேணால் இருந்திருக்கலாம், பட் ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த 2 பேரில் ஏதாச்சும் ஒரு பேர் உங்கள் பேராக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தான் லிஸ்ட்டை பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.